இந்திய சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா, என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க, அமுத பெருவிழா காணுங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். உருவாகின்றனவே, சுழல்கின்ற உலகிலே, நிகழ்வுகள் அனைத்துமே, இடமும் காலமுமாய் உருவாகின்றனவே. பேரண்டம் தான் கருந்துளையில், பெருவெடுப்பில் பிறப்பெடுத்து நம்மை ஈன்றதோ. சூரியனின் குடும்பம் பூமி பந்து சுற்றும் மைதானம். இது சூரியனின் குடும்பம் பூமி பந்து சுற்றும் மைதானம். சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மன்னியம் இல்லன்னா, சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மன்னியம் இல்லன்னா, குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்துட்டான், பரிணாமத்தினை பரிமாறிக்கலாம். குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்துட்டான், பரிணாமத்தினை பரிமாறிக்கலாம். ககன்யான் திட்டத்தில் ஜகத்தினை நாம் கடப்பதற்கு பாதை அமைப்போமே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. 90.8 கேளுங்க. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தலே புவி வெப்பமடைதல், மழை அதிகமா பெஞ்சு வெள்ளம் ஏற்படுவது, நிலச்சரிவு, இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மள அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்ல, வேஸ்ட் டு வெல்த், குப்பைகளின் கழிவுகளை நீக்கிறது தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கால்வாசி பொருட்கள் யூஸ் அண்ட் த்ரோ பொருட்கள் தான். அதாவது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அதுலயும் முக்கால்வாசி பாலித்தீனால் ஆன பொருட்கள் தான். இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜியில நம்ம முன்னேறினாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கால்வாசி பொருட்கள்ல பிளாஸ்டிக் இருக்கிறனால அதை நம்ம குப்பையில போடும்போது மக்காத குப்பையா தான் போகுது இந்த பூமிக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துல மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பூமியின் மீது 2.12 பில்லியன் டன் கழிவுகளை கொட்டுறாங்கன்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அடே அப்பா, இந்த கழிவுகள் எல்லாத்தையும் லாரிகள்ல போட்டா 24 முறை உலகத்தையும் சுற்றி வருவாங்களாம். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்ல 99% 6 மாதங்களுக்குள்ளே குப்பையில கொட்டப்படுவதாலதான் இந்த அதிர்ச்சியூட்டும் அளவு கழிவுகளுக்கு காரணம்னு சொல்றாங்க. இந்த குப்பைகளும் கழிவுகளும் மனிதர்களுக்கு ஆரோக்கியமற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கி கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. சுமார் 64 மில்லியன் மக்கள் உலகளாவிய கழிவு வணிகத்தால உருவாக்கப்பட்ட குப்பை தொட்டிகளால நேரடியாக பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஆய்வறிக்கை கூட இதுல சொல்லிருக்காங்க. இத பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நம்ம காரைக்குடி மைய மின்வேதியியல் ஆய்வகத்துல பிடெக் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய 4 மாணவிகள் இணைறாங்க. அவங்க யார் யாருன்னா சுபத்ரா, காவியஸ்ரீ, தேஜஸ்ரீ, பவதாரணி. இவங்க 4 பேரும் தான்.
சரி வாங்க நேயர்களே, நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாங்கள் பேச வந்துள்ள தலைப்பு வேஸ்ட் டு வெல்த். மத்திய மின்வேதியியல் ஆய்வு மையத்தில் பிடெக் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி நான் காவ்யஸ்ரீ. நான் தேஜஸ்ரீ. பவதாரிணி. இவங்களுடன் நான் சுபத்ரா. வேஸ்ட் டு வெல்த் அப்படின்ற அத்தியாவசிய தலைப்பு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற ஒரு குட்டி கான்வர்சேஷனாக பார்ப்போம் வாங்க. டே எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? தாரணி அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ரெடி ஆயாச்சுடா. ஸ்கூட்டர்ல முதல்ல பெட்ரோல் இருக்கான்னு பாரு. ஸ்கூட்டர்லாம் எதுக்குடா, பக்கத்தில் தானே இருக்கு அவங்க வீடு, சைக்கிளில் போகலாம். சரி வாங்க சைக்கிள்ல போலாம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. டேய் பார்த்து போங்கடா, அங்க ஏதோ கொட்டி வச்சிருக்காங்க. என்னடா இப்படி ஸ்மெல் அடிக்குது? குப்பைய மலை போல குமிச்சு வச்சிருக்காங்க. ஓரமா போவோம் வாங்கடா. டேய் என்னடா வெளியில நிக்கிற? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? இப்பதாண்டா செடிக்கு தண்ணி ஊத்துன. உள்ள வாங்கடா, உட்காருங்க. உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சுக்குமல்லி காஃபி தானே எடுத்துட்டு வர, கொடு கொடு. ஆமா, என்னடா இது காஃபி கப்பு ஒரு தினுசா இருக்கு? இது டீக்ரேடபிள் கப் தெரியுமா? டீக்ரேடபிள் கப்பா? அப்படின்னா என்ன? இந்த கப்பு அரிசி தவிடு, கோதுமை தவிடு, மரத்தூள், புளியங்கொட்டை, வாழைத்தாரி எல்லாம் வச்சு தயாரிச்ச கப்பு. இந்த மாதிரி வினோதமான கப்பெல்லாம் எங்கடா வாங்குறீங்க? கோயம்புத்தூர்ல கல்யாண்குமார் அவங்க இந்த மாதிரி ஆர்கானிக் கப்பெல்லாம் தயாரிக்கிறாங்கடா. அங்கிருந்து தான் அம்மாவும் வாங்கிட்டு வந்தாங்க. டேய் செம்மடா. ஆமா, வர வழியில அனகோண்டா மாதிரி குப்பையை கொட்டி வச்சிருந்தாங்களே, அது என்னது? குப்பை தானடா, அதுக்கு எதுக்கு இவ்ளோ பில்டப்பு? என்னடா குப்பைன்னு சாதாரணமா சொல்லிட்ட? இந்தியால 1.3 பில்லியன் மக்கள் இருக்காங்க. சுமார் 62 மில்லியன் டன் முனிசிபல் வேஸ்ட்டை உருவாக்குறோம் நம்மளுக்கே தெரியாம. அதுக்கு என்னடா? இந்த குப்பையெல்லாம் சுத்திகரிக்காம விட்டுட்டோம்னா பெங்களூர்ல இருக்க 90% நிலம் தேவைப்படும் இந்த குப்பையெல்லாம் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாலேயே தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்கு குப்பைகளை உருவாக்குறதுல. 6.3 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக்ல இருந்து வெறும் 9% மட்டும்தான் மறுசுழற்சி செய்யப்படுது. அப்ப நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போட்டதெல்லாம் குப்பைன்னு சொன்னா பேசாம இது எல்லாத்தையும் தூக்கி ஸ்பேஸ்ல போட்டுடலாமா? எப்படி? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நீ என்ன கண்டுபிடிக்கிற? குப்பையை தூக்கி ஸ்பேஸ்ல போட்டோம்னா ஸ்பேஸ்ல இருக்கிற சேட்டலைட்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகும். பிளஸ் இந்த டெக்னிக்லாம் ரொம்ப காஸ்ட் ஆகும். குப்பையை ஜென்ரலா 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று மக்கும் குப்பை, இன்னொன்று மக்காத குப்பை. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். எந்த குப்பெல்லாம் நம்ம தூக்கி போடும்போது மண்ணில் டிகிரேட் ஆகி கம்போஸ்ட் மாதிரி ஆகுதோ அதெல்லாம் மக்கும் குப்பை, அதாவது பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அம்மா சமைக்கும் போது வர காய்கறி கழிவு, பழங்கள், உணவுகள், இலைகள், தேங்காய் நாறு, சிரட்டை ஓடு, யூஸ் பண்ண பேப்பர்ஸ் எல்லாமே மக்கும் குப்பை தான். அப்போ இதெல்லாம் ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? இந்த மாதிரி வீட்டில் உருவாகிற மக்கும் குப்பையை நம்ம வீட்டிலேயே மக்க வச்சு வீட்டு செடிகளுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தலாம். ரசாயன உரம் யூஸ் பண்ணி உடம்ப கெடுத்து சாயில் பொல்யூஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இயற்கை உரமே யூஸ் பண்ணலாம். அட ஆமாடா, வீட்லயே உரம் தயாரிச்சா காசு மிச்சமாகும்ல. அதை விடுடா, குப்பைனாலே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது பிளாஸ்டிக் தான். இது என்ன கேட்டகரின்னு சொல்லவே இல்லை. மக்கள் தூக்கி போடுற பிளாஸ்டிக் எங்கேயாவது மக்கி போய் உரமாக யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கியா? 20லேருந்து 500 வருஷம் ஆனாலும் அது போட்ட இடத்துல அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி மண்ணில் டீகம்போஸ் ஆகாத குப்பைகளை மக்காத குப்பைன்னு சொல்கிறோம், அதாவது நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். என்னது 20 வருஷத்துக்கு அங்கே இருக்குமா? அடேங்கப்பா. இதுக்கே சர்ப்ரைஸா? நம்ம யூஸ் பண்ணுற பெட் பாட்டில்ஸ்லாம் டீகம்போஸ் ஆகிறதுக்கு 450 வருஷம் ஆகும். பிளாஸ்டிக்ஸ் மட்டும் இல்லடா, கிளாஸ், தெர்மோகோல் இதெல்லாமே மக்காத குப்பை தான். இது எதுவுமே மண்ணில் மக்காம அதே ஃபார்ம்ல இருந்தா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. ஏ காவ்யா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வருது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான். அவ சொல்றது உண்மைதான்டா. இப்ப பாரு, மண்ணுல பிளாஸ்டிக் நிறைய டம்ப் பண்றங்காட்டி அண்டர் கிரவுண்ட்ல ப்ரெஷர் கிரியேட் ஆகி எர்த்குவேக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மரம், செடி, கொடி எல்லாம் வளருதில்ல.
இப்போ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வேற அதிகமாக இருக்கங்காட்டி சுற்றுச்சூழல்லாம் ஹீட் அப் ஆகி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது. உனக்கே தெரியும்ல, நம்ம ஊர்ல இருக்கிற ஃபேக்ட்ரிஸ்ல எவ்வளோ புகை வெளியில வருதுன்னு. அந்த ஃபேக்ட்ரிஸ் பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஆஸ்துமானால அவதிப்படுறாங்க. இந்த புகையெல்லாம் மேகத்துக்கூட சேர்ந்து ஆசிட் ரெயினா கிரியேட் ஆகி அனிமல்ஸுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீர்நிலையில இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் ஒரு சின்ன மீன் சாப்பிட்டுச்சுன்னு வை, அந்த சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடுது. அந்த பெரிய மீனை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு என்னென்ன நடக்கும்? சரிடா தாரணி, குப்பையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்லாம் பண்ண முடியாதுடா. மக்கள் அவங்க வீட்டில இருந்து எப்படியாவது இதை கடத்தணும் தான் நினைப்பாங்க. அதனால குப்பையை டெம்பரவரியாக டிஸ்போஸ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக் இருக்கு தெரியுமா? இதில் ஒரு டெக்னிக் தான் லேண்ட்ஃபில். மக்காத குப்பையை ஒரு இடத்துல டம்ப் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் சாயில் போடுவாங்க, அதுக்கு மேலே வேஸ்ட் போடுவாங்க. இந்த மாதிரி இடம்லாம் அக்ரிகல்ச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் யூஸ் ஆகாது, ஆனால் பார்க்கெல்லாம் பண்ணலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்தியாவில் இந்திரபிரஸ்தான் ஒரு பார்க் இருக்குது தெரியுமா, டெல்லியில். இது 2004 அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. டேய் தேஜா, யார் காதில் பூ சுத்துற? எங்கள் ஏரியாலாம் குப்பையை எரிப்பாங்க, அப்போ அதுக்கு பேர்? அதுக்கு பேர் இன்சினரேஷன் சொல்லுவாங்க காவ்யா. இன்சினரேஷன் மூலமாக வேஸ்ட்டை எரிச்சு எரு மற்றும் உரமாக யூஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக 90% ஆஃப் வேஸ்ட்டை குறைக்க முடியும். இது ஒரு ஹைஜீனான மெத்தடாகவும் கருதப்படுது. இந்த டெக்னிக் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போல கேஸஸ்லாம் வெளியேறும். அதாவது சொன்னால் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இது இம்பார்ட்டண்ட்டான காரணமாக இருக்கு குளோபல் வார்மிங்க்கு. இந்த ரீசனால தான் இந்தியாவில் நிறைய இன்சினரேஷன் பிளான்ஸ் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது தெரியுமா, வேஸ்ட்டை ஃபியூவலாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபியூவலுக்கு பேர் ரெஃப்யூஸ் டிரைவ்ட் ஃபியூவல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபியூவல்லாம் படிம எரிபொருள், அதாவது ஃபாசில் ஃபியூவல் பதிலாக யூஸ் பண்ணலாம். சரி, நம்மளோட மக்காத குப்பையை இன்சினரேஷன் அப்புறம் லேண்ட்ஃபில் டெக்னிக் மூலமாக டிஸ்போஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ மக்கும் குப்பையை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? இதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. அதாவது பயோமெத்தனேஷன், சிம்பிளாக சொல்லணும்னா பயோகேஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் வெர்மி கம்போஸ்டிங், விண்ட்ரோ கம்போஸ்டிங்னு நிறைய டெக்னிக் இருக்குது. பயோமெத்தனேஷன் மூலமாக பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பயோகேஸை குக்கிங் அப்புறம் எலக்ட்ரிசிட்டிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் நிறைய பயோகேஸ் பிளான்ட்ஸ்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. வெர்மி கம்போஸ்டிங், விண்ட்ரோ கம்போஸ்டிங் மூலமாக குப்பைகளை ஒரு இடத்துல டம்ப் பண்ணி அதில் மண்புழு போன்ற பூச்சியை போடுவாங்க. இந்த மாதிரி மண்புழுலாம் குப்பையை சாப்பிட்டு அதுலேருந்து வர வேஸ்ட்டை உரமாக யூஸ் பண்ணுவாங்கடா. இது மண்ணுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்பப்பா தேஜா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கா? சரி, 6 மணி ஆச்சு, டிவியில் நியூஸ் பார்க்கலாம், போடுங்கடா. ஐயோ, ரிமோட் ஒர்க் ஆகலையே. இந்த பழைய பேட்டரி தூக்கி வெளியில போடு காவ்யா. பவதாரணி, இந்த மாதிரி இ வேஸ்ட் எல்லாம் நிலத்துல தாரணி, இந்த மாதிரி இ வேஸ்ட் எல்லாம் நிலத்துல போடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும் தெரியுமா? டேய் சுபா, என்னடா புதுசாக ஏதோ வார்த்தை சொல்கிற? இ வேஸ்டா அப்படின்னா என்னது? இ வேஸ்ட்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு அர்த்தம் காவ்யா. செயல்பாட்டில் இல்லாத ஃபோனு, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அப்புறம் அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் இ வேஸ்ட்னு சொல்லுவோம். புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இ வேஸ்ட் உற்பத்தியில் இந்தியா தான் 3ஆவது இடத்துல இருக்கு. வருஷத்துக்கு 300 கிலோ இ வேஸ்ட் உருவாகுது. உதாரணத்துக்கு ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கலாம். இதில் 5000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படும். ஒரு கம்ப்யூட்டர் 5 வருஷம்தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட 25,000 கம்ப்யூட்டர் டிஸ்போஸ் பண்ணணும். இதெல்லாம் ட்ரீட் பண்ணுற அளவுக்கு போதிய ப்ராசஸிங் பிளான்ட் இந்தியாவில் கிடையாது. சைனாவில் இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. இந்தியாவில் ப்ராசஸிங் பிளான்ட்ஸ் கம்மியாக இருக்கனால இ வேஸ்ட்டை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்க முயற்சி பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற இ வேஸ்ட் பற்றி சொல்லிட்டேன். இந்தியாவில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கூட தான் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே இல்லையே சுபா. இதுக்கு தான் மத்திய அரசு மருத்துவ கழிவு மேலாண்மை விதிகளை 2016ஆம் ஆண்டு அமல்படுத்தினாங்க. தொற்று உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை நீல நிற குப்பை தொட்டியில் போட்டு அதுக்கப்புறம் அதை மறுசுழற்சி செய்வாங்க. கத்தி, சிரஞ்சு, சிசர்ஸ் போன்ற கூர்மையான பொருட்களை வெள்ளை நிற குப்பை பையில போட்டு கான்கிரீட் தொட்டியில் புதைச்சிருவாங்க. உடல் உறுப்பு கழிவுகளை மஞ்சள் நிற குப்பை தொட்டியில் போடணும். காலாவதியான மருந்துகளை கருப்பு நிற குப்பை தொட்டியில் போடணும். புரிஞ்சுதா காவ்யா? அடேங்கப்பா, குப்பையில இவ்வளோ விஷயம் இருக்கா? கேட்கும் போதே கண்ணை கட்டுது. அது மட்டும் இல்லடா, குப்பையை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இப்போ ஆப் கூட வந்துருச்சு. சென்னையில் இருக்கிற ஒரு இளைஞர் ட்ராஷ்மேன் அப்ளிகேஷனை உருவாக்கி மக்களில் டைரெக்டாக போய் குப்பைகளை கலெக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி ப்ரைவேட் ஏஜென்சிக்கு கொடுத்துருவாரு.
இவரோட எய்மே மக்கள் போடுற குப்பையை லேண்ட்ஃபில் ஆக்காம எப்படியாவது ரீசைக்கிள் பண்ணி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணுன்றதான். சரி, பிரைவேட் ஏஜென்சிக்கு கொடுத்துருவாங்க. அப்ப கவர்மெண்ட் இதுல ஒன்றும் பண்ணாதா? என்னடா தாரணி இப்படி சொல்லிட்ட? கவர்மெண்ட் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இதுல நிறைய திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? முக்கியமா சொல்லணும்னா தூய்மை இந்தியா திட்டம் 2.0, கோபர்தான், வேஸ்ட் டு எனர்ஜி மிஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம அரசாங்கம் இதுக்காக சுமார் 10 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? தேஜா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அடேங்கப்பா, இவ்ளோ திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கா? தாரணி, வரும்போதே கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் வீட்டில் என்ன கமகமன்னு ஸ்மெல் வருது? ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவீங்களா? ரூம் ஸ்ப்ரேல இல்லடா சுபா, அகர்பத்தி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இது ஒரு ஸ்பெஷலான அகர்பத்தி. இதில் என்னடா ஸ்பெஷல் இருக்கு? சாதாரணமான அகர்பத்தி எல்லாம் சார்கோலால செய்வாங்க. அதை யூஸ் பண்றப்ப சல்ஃபர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி குளோபல் வார்மிங் உருவாகும். ஆனா இந்த அகர்பத்தி கோவில்ல, மேரேஜஸ்ல வேஸ்ட் ஆகிற பூக்கள்ல இருந்து இயற்கை முறையில தயாரிக்கிற அகர்பத்தி. தாரணி, இந்த ப்ராடக்ட்லாம் யாரா தயாரிக்கிறா? சொன்னேன்னா நானும் வாங்குவேன்ல, நீ மட்டும் வாங்கி பயனடைகிற. கான்பூர்ல இருக்கிற பூல் கம்பெனியோட ஓனர் அங்கித் அகர்வால் தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாடா. அங்கிருந்து தான் நாங்களும் வாங்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்கோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் நாம தானே சப்போர்ட் பண்ணணும். ஆமா தாரணி, இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்லாம் எங்க அம்மாவும் வாங்குவாங்க. திருவள்ளூர்ல இருக்கிற நாரவாரி குப்பம் பேரூராட்சி மக்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டை வெல்த்தா மாத்துறதுக்கு தனியா கம்பெனியே நடத்திட்டு வராங்க. அவங்க வீடு வீடா போய் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறம் பயன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு லாபம் ஈட்டுறாங்க. குப்பையை ட்ரீட் பண்ணி அதுல இருந்து ஊரங்கள், டாய்லெட் கிளீனர்ஸ், பூஜை பாத்திரங்கள், வர்மி கம்போஸ்ட்னு நிறைய செய்யறாங்க. பாரா, இப்ப தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி தாரணி? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தட்டையாங்கார்பட்டின்னு கிராமத்துல வேஸ்ட் எனர்ஜி ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராங்க. மொத்தமா தமிழ்நாட்டில் 60-70% கோழி மற்றும் முட்டை இந்த கிராமத்திலிருந்து தான் தயாராகுது. இவங்க கிட்ட ஆண்டுதோறும் சுமார் 1,20,000 டன் கோழி கழிவுகள் உருவாகும் தெரியுமா? அவங்க நினைச்சிருந்தா அதை அப்படியே நிலத்துல தூக்கி போடலாம். ஆனா இந்த வேஸ்ட்டை சில டெக்னாலஜி வச்சு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ஊருக்கே கரண்ட் சப்ளை பண்றாங்கடா. தேஜா, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் நினைச்சா தானடா பண்ண முடியும். தனி மனிதரால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் சொல்லு? அதெல்லாம் முடியும் சுபா. இப்ப இந்தியாலேயே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு. நார்மலா யூஸ் ஆகிற சானிட்டரி நாப்கின்ஸ் டீகம்போஸ் ஆகிறதுக்கு 800 வருஷம் எடுக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின்ஸை வெல்த்தா மாத்திர ஸ்டார்ட் அப் தான் பேட்கேர். பேட்டன்ட் 5D டெக்னாலஜியை வச்சு இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் பேப்பர் அண்ட் பிளாஸ்டிக் பேஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸா ரீசைக்கிள் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேப்பர், டைரிஸ், நோட் புக்ஸ் நிறைய இருக்கு. சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் ரீசைக்கிள் பண்றது மட்டும் இல்லாம வேஸ்ட்ல இருந்து கூட தயாரிக்கலாம். வாழைத்தார்ல இருந்து பயோடிகிரேடபிள் சானிட்டரி பேட்ஸை உருவாக்குறாங்க. இது உடம்புக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, உலகத்துக்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் ரீசைக்கிள் பண்றது மட்டும் இல்லாம வேஸ்ட்ல இருந்து கூட தயாரிக்கலாம். வாழைத்தார்ல இருந்து பயோடிகிரேடபிள் சானிட்டரி பேட்ஸ் உருவாக்குறாங்க. இது உடம்புக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, உலகத்துக்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்ல சுபா, மெட்டீரியல் லைப்ரரி ஆஃப் இந்தியா இப்படிங்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி பில்லோஸா கன்வெர்ட் பண்ணிட்டு வராங்க. தாரணி, இது மாதிரி தாண்டா நான் பூனே போயிருந்தப்ப நாங்க யூஸ் பண்ண சிப்ஸ் பாக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டப்பதான் தெரிஞ்சிச்சு, ஒரு பூனே பேஸ்ட் இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஈகோ காரின்ற பேர்ல பொட்டேட்டோ சிப்ஸ் அப்புறம் ஃபுட் பேக்கெட்ஸ்லாம் ஹேண்ட்பேக்ஸா மாத்தி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு. இதென்ன பிரமாதம்! எங்க சித்தப்பா வீடு கட்டுறதுக்கு வேஸ்ட்ல இருந்து தயாரிக்கிற பிரிக்ஸ் வாங்கினாங்க. குஜராத்ல ரீசைக்ளெக்ஸ்ங்கிற கம்பெனி பிளாஸ்டிக் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், லோக்கல் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி பிரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு வராங்க. பிளாஸ்டிக் வச்சு பிரிக்ஸ் மட்டும் இல்லடா தாரணி, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்றாங்க. பிளாஸ்டிக்கை கம்ப்ரெஸ் பண்ணி சின்னதாக்கி 160 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி ரோட் போடுறாங்கடா. இந்த மாதிரி ரோட்லாம் அதிகமா தேய்மானம் ஆகாது. இந்தியால நூர்பூர்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல பிளாஸ்டிக்கை வச்சு ரோட் போட்டிருக்காங்கடா. இந்தியால கூட நூர்பூர்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல பிளாஸ்டிக்கை வச்சு ரோட் போட்டிருக்காங்க தெரியுமா? என்னது, பிளாஸ்டிக்கை வச்சு ரோடு போடுறாங்களா? இந்த மாதிரி பெரிய அளவுலலாம் நம்மளால செய்ய முடியாதுடா, நிறைய செலவாகும்ல. அப்படியெல்லாம் இல்லடா சுபா, சிறு துளி பெருவெள்ளம். சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸும் இருக்கு. டெல்லியில இருக்கிற ஏர் பொல்யூஷனை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்பதான் தெரிஞ்சது, ஒரு நாளைக்கு பிரீத் பண்ற ஏர் வந்து ஒரு பேக் சிகரெட்டுக்கு ஸ்மோக் பண்றதுக்கு சமம்னு. ஏன் டெல்லியில மட்டும் இவ்வளோ ஏர் பொல்யூஷன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, டெல்லி சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற வயல்ல
அறுவடை செஞ்சக்கப்புறம் அந்த கிராப்ஸ் எல்லாம் எரிச்சிருவாங்க. இந்த கிராப் வேஸ்ட் எல்லாம் வச்சு வீட்டு அலங்கார பொருட்கள், பவுல் எல்லாம் செய்யற ஒரு நல்ல ஐடியாவோட வந்த ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஸ்டார்ட் அப் தான் பராலி. இந்த மாதிரி வேஸ்ட்டை வெல்த்தா மாத்த அவங்களால மட்டும் இல்ல, நம்மளாலையும் முடியும். நம்மளோட சின்ன சின்ன செயல்கள் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, பிளாஸ்டிக் பாட்டில பென் ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம். உடஞ்சு போன பேங்கிள்ஸை தூக்கி போடாம கெலிடோஸ்கோப் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வாங்குறோம், அதோட பேக் பண்ணி வர மொபைல் பாக்ஸ் வேஸ்டா தூக்கி போடுறோம். அதை தூக்கி போடாம புக் ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் பாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். வீட்டில் ஃபியூஸ் போன பல்பை தூக்கி போடாம ஃப்ளவர் வாஸ் கிரியேட் பண்ணலாம். நியூஸ் பேப்பர், டேப்லெட் கவர், டீ கப்ஸ், சிடி இதெல்லாம் வால் ஹேங்கிங்ஸா செஞ்சு டெக்கரேட் பண்ணலாம். அடேங்கப்பா காவ்யா, உனக்குள்ள இவ்ளோ கிரியேட்டிவிட்டியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் வாங்கும்போது கூட வெளியில வாங்காம இந்த மாதிரி கையால செஞ்சு கொடுத்தா வேஸ்ட்டை வெல்த்தாக்குன மாதிரியும் இருக்கும், காசை சேமிச்ச மாதிரியும் இருக்கும். தேஜா, நீ சொல்ற ஐடியா சூப்பரா இருக்கே. நானும் இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என் கையால gift செஞ்சு கொடுக்கறேன். ஹே, உங்களுக்குலாம் RRR தெரியுமாடா? ட்ரிபிளார் தானே, ராஜமௌழி படம் தெரியுமே. நாட்டு 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 நாட்டு. அட அறிவாளி, அந்த RRR இல்லடா, இது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரெடியூஸ் வேஸ்ட்டை வெல்த்தா மாத்துறது ஒரு காஸ்ட்லி ப்ராசஸ். அதுக்கு நம்ம வேஸ்ட் ஜென்ரேட் பண்றத குறைக்கணும். பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குறத ரெடியூஸ் பண்ணணும். நமக்கு எது ரொம்ப தேவையான பொருளோ அதை மட்டும்தான் வாங்கணும். தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வாங்கக்கூடாது. நம்ம ப்ராடக்டை வாங்கும்போது அனலைஸ் பண்ணி வாங்கணும். பேக்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது பல்கா வாங்கினா வேஸ்ட்டை குறைக்கலாம். ஆர்கானிக் ஃபுட்டா இருந்தா எப்படி கம்போஸ்டா மாத்தலான்னு கத்துக்கணும். வேஸ்ட்டை வெல்த்தா மாத்துறது ஒரு காஸ்ட்லி ப்ராசஸ். அதுக்கு சரிடா, ரெடியூஸ் பத்தி சொல்லிட்ட, ரீயூஸ்னா என்ன சொல்லேன். ரீயூஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. இப்போ பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறேன்னா டெய்லி ஒரு டீ கப் யூஸ் பண்ணுவேன். அந்த டீ கப்ஸ்லாம் வேஸ்டா சேர்ந்து பொல்யூட் பண்ணும். இதுக்கு நம்ம டீ குடிக்க போறப்பயே கையில ஒரு ஸ்டீல் கப் எடுத்துட்டு போனோம்னா அந்த வேஸ்ட்லாம் குறைச்சிடலாம்ல. காய்கறிகள் வாங்க போகும்போது ஒவ்வொரு தடவையும் பிளாஸ்டிக் பேக் வாங்காம வீட்ல இருந்து மஞ்சப்பையை எடுத்துட்டு போலாம். இதுக்கு ஸ்டார்ட் அப்பே இருக்கு. டூட்லாக் அப்படின்ற இன்டர்நேஷனல் ஸ்டார்ட் அப் பழைய ட்ரெஸ்லாம் ரீயூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வராங்கடா. வாழ்க்கையில என்ன ஃபாலோ பண்றோமோ இல்லையோ இந்த 3R கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சுற்றுச்சூழலை நாம பாத்துக்கலினா சுற்றுச்சூழல் நம்மளே பாத்துக்காது. மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும். குப்பைகளை குப்பை தொட்டியில போடணும். போற வர இடங்களெல்லாம் போட்டு போகக்கூடாது. எப்ப ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் மாற்றம் வருதோ அப்பதான் சமுதாயம் மாறும். அரசு அமல்படுத்திய திட்டங்களை தவறாம கடைபிடிக்கணும். நம்ம எங்கேயாவது சுற்றுலா போகும்போது கூட நம்ம யூஸ் பண்ற வாட்டர் பாட்டில், சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் ஒரு பை வச்சு அதுல அதை போட்டு திருப்ப கொண்டு வந்துடலாம். குப்பைகளை குப்பை தொட்டியில போடணும், அங்கங்க போடக்கூடாது. எப்ப ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் மாற்றம் வருதோ அப்பதான் சமுதாயம் மாறும். அதே மாதிரி ரீசைக்ளிங் பண்ற நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி அவங்க பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம்டா. குப்பை மற்றும் அதனுடைய தீங்கு குறித்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்யலாம். துப்புரவு பணியாளர்களுக்கு நாம தான் ஒத்துழைக்கணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு நாமளே தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணும். நான் மட்டும் இப்படி பண்றதால என்ன ஆக போகுதுன்னு நினைக்காம நம்மளோட பொறுப்பை உணர்ந்து நடக்கணும். இந்த பூமியை கண்ணும் கருத்துமா பார்த்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காவ்யஸ்ரீ, பவதாரிணி, சுபத்ரா மற்றும் தேஜஸ்ரீ. வாய்ப்பினை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலிக்கும் CSIR சிக்ரிக்கும் ஜிக்யாசா ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அங்கப்பன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றது. மின்னஞ்சல் முகவரி சொல்ற நண்பர்களே குறிச்சுக்கோங்க. FM 90.8@alagappa.university.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான iRadio, Spotify, Google Podcastலயுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அறிவியல் பலகை நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே. உலகிலே நிகழ்வுகள்